இன்னைக்கு ரொம்ப ஈஸியா செய்ய முடியற ஒரு சூப்பரான சிக்கனும் பொட்டேட்டோவும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடார கேப்ல 12 துண்டு தேங்காய், 6 பாதாம், 6 முந்திரி, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் ஒரு திக்கான பேஸ்ட் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. ஒரு கடாயில 1/2 கிலோ சிக்கனை சேர்த்து அதுல 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, ஒரு லெமனோட ஜூஸ், அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பால்ல கொஞ்சமா சாஃப்ரான் கலந்து அதையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், அடுத்து அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 பொட்டேட்டோவை கியூப் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்து இப்போ மறுபடியும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 1 ஹவருக்கு மேரினேஷன்ல விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. சிக்கனும் பொட்டேட்டோ நல்லா வெந்து வரட்டும். ஒரு 25 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக விடுங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியா இருந்தா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சிக்கனும் பொட்டேட்டோ நல்லா வெந்ததும் கடைசியா கசூரி மெத்தியை கிரஷ் பண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ஒரு வித்தியாசமான சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.